ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நான் என்னோட வேர்ஹவுஸை தான் வந்து டூர் காட்ட போகிறேன். ஸோ என்னோட வேர்ஹவுஸ் எப்படி இருக்குது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத அதில் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ நான் யூடியூப் ஆரம்பிக்கும் போதே வந்து என் மைண்டில் ஒரு விஷயம் இருந்தது. அதாவது நம்ம 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்போ ரீச் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்மளோட இந்த வேர்ஹவுஸ் டூருங்கிறத நம்ம காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இதே மாதிரி வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பிளான் இருக்குது, 20,000க்கு ஒரு பிளான் இருக்குது, 50,000க்கு ஒரு பிளான் இருக்குது, அண்ட் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ வந்து நான் எந்த இடத்துலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் அப்படின்னு நான் வந்து சொன்னதே கிடையாது. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் நிறையா சொல்லியிருக்கேன். பட் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண வீடியோவில் எங்கேயுமே வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. ரீசன் வந்து பிடிச்சிருந்தா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க, பிடிக்கலன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் நான் இருப்பேங்கிறனால தான் வந்து எப்போதுமே வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து நான் சொன்னது கிடையாது. ஸோ எனிவே நான் எதுவுமே சொல்லாமலே வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் ஆயிருக்கோம். மேபி இது கேட்க சின்ன விஷயமா இருக்கலாம், பட் வந்து எதுவுமே சொல்லாமல் 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுங்கிறது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் வேர்ஹவுஸ் டூரை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வேர்ஹவுஸ் தேவை கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது மாதிரியான வேர்ஹவுஸ் தேவை கிடையாது. ஜஸ்ட் லேப்டாப் அண்ட் இன்டர்நெட் மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் உங்கள் வீட்டிலே இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து பில்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேர்ஹவுஸ் இருக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து மணி செலவு பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ திரும்ப சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க, புதுசாக இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறவங்களுக்கு வேர்ஹவுஸ் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஒரு பேட் எக்ஸாம்பிள் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். ஸோ இதை பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இருந்தால் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. ஸோ நம்ம இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது நம்ம வீட்டில் வந்து ஜஸ்ட் லேப்டாப் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம வந்து இதை தாராளமாக ஆரம்பிக்கலாம். அண்ட் ஆல்சோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்ல போகிறேன். அதாவது பேக்கேஜிங் அண்ட் டெலிவரி ரிலேட்டடாக இருக்க சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல, மேபி இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இது உங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸில் நீங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து 3 டிப் வந்து நான் ஃபாலோ பண்ணுற 3 டிப் என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்க வேண்டாம். நான் வந்து உங்களை எப்படி இருக்கு என்னோட வேர்ஹவுஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், இதுதான் நம்மளோட மினி வேர்ஹவுஸ். அண்ட் வந்து என்னடா வேர்ஹவுஸ் உள்ள சின்னதாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நான் வேர்ஹவுஸ்னு சொன்னோன்னா நீங்கள் அமேசானோட வேர்ஹவுஸ் அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்ப சின்னது தான். ஸோ நான் அதனால தான் சொன்னேன் இது ஒரு மினி வேர்ஹவுஸ். அமேசான் மாதிரி நமக்கு வந்து மில்லியன் ஆர்டர்ஸ் பர் டே வர ஆரம்பிச்சது அப்படின்னா அப்போ நம்ம பெரிய வேர்ஹவுஸாக இது பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு 50 to 100 ஆர்டர்ஸ் பர் டே வர ஒரு மினி வேர்ஹவுஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டூர் தான் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இது வந்து 20, இது வந்து 10. ஸோ 10x20 இருக்க ஒரு சின்ன வேர்ஹவுஸ் தான் இது. என்னடா நீட்டாக இருக்குது, ஸோ எப்போதுமே வந்து இதே மாதிரி நீட்டாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நேற்று வரைக்குமே வந்து பயங்கர குப்பை மாதிரி தான் கிடந்தது. இப்போ நீங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறனால வந்து நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்க மாதிரி தெரியுது. பட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர குப்பை மாதிரி கிடக்கும் இது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே இது வந்து நம்மளோட ஸ்டாக் பாக்ஸஸ் எதுவுமே நான் பிரிக்கல, இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் நல்ல பாக்ஸாக இருக்கிறதா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நிறைய இது வந்து ரொம்ப கசங்கி நசுங்கி கிடந்தது. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டேன். இது மட்டும் வந்து இப்போது நல்லா இருக்கனால இந்த பாக்ஸ் வந்து நான் முன்னாடி வச்சுருக்கேன். அண்ட் இதுதான் வந்து ப்ராடக்ட்ஸ் ரெடி டு டிஸ்பேட்ச். ஸோ இந்த ஒரு பாக்ஸோட ப்ரைஸ், ஸோ இந்த பர்டிகுலர் ஒரு பாக்ஸோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 rupees. ஸோ இந்த 20 rupeesங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து நான் வந்து ஒரு கால்குலேஷன் போட போகிறேன். அந்த கால்குலேஷன் போடும்போது உங்களுக்கு புரியும். இல்லை ஒரு நம்பர் எழுதியிருக்கு பாருங்கள் ஒவ்வொன்றிலையும். இந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஞ்ச நேரத்தில். ஸோ இது வந்து ஹோல்சேலில் வாங்கின கார்ட்போர்டு. இந்த பர்டிகுலர் கார்ட்போர்டை நம்ம மடக்கி தான் இந்த மாதிரி பாக்ஸஸாக நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லேப்டாப் இருக்குது, ஃபோன், லேப்டாப் அண்ட் பிரிண்டர் இருக்குது. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஐட்டம். இது என்ன ஐட்டம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க, இ-காமர்ஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி தெரியும். சொல்கிறேன் இது என்ன ஐட்டம் அப்படிங்கிறது. அண்ட் வந்து இது போர்டு. சம்டைம்ஸ் ஏதாவது வந்து நம்ம எழுதணும், இம்பார்ட்டன்ட் இது எழுதணும் அப்படின்னா இது நம்மளோட போர்டு. அண்ட் இங்கே வந்து அந்த ஸ்டாக் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த காமிச்ச அதே இதுதான் இதுவும். இங்கே வந்து ஸ்டாக் இருக்குது. ஸோ ஒரு பேக்கில் வந்து 25 பாக்ஸஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி 25 பாக்ஸஸ் இந்த ஒரு பேக்லேருந்து நம்ம ரெடி பண்ணலாம். அண்ட் வந்து பபிள் ரேப் ரொம்ப முக்கியம். பபிள் ரேப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு மீட்டர் வந்து 50 ரூபா இது இதில் போட்டிருக்கு பாருங்கள். அண்ட் வந்து செல்லோ டேப், அது நமக்கு தெரியும். அண்ட் வந்து இங்கே குட் வைப்ஸ் ஒன்லி
ஆக்சுவலாக வந்து இந்த ரூமில் தொங்கிட்டு இருந்தது, சும்மா தான் கிடந்தது. ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறோமேனு சொல்லி இங்கே வந்து மாட்டியிருக்கேன். ஸோ ரொம்ப பெரிய வேரோஸ்லாம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட மினி வேரோஸ். அண்ட் இங்கேருந்து தான் வந்து நம்ம இந்த சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நடக்குது. பேக்கேஜிங் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து உங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸில் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் வந்து நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸில் அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து வச்சுருவாங்க. ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுவாங்க. அவங்களோட ப்ராடக்ட்டில் வந்து மேலே வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுவாங்க. பட் இன்ஸ்டட் நம்ம அப்படி பண்ணாமல் நம்மளோட கம்பெனியோட லோகோ வந்து ஒரு ஸ்டாம்பாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாம்ப் ரெடி பண்ணுறதுக்கு சப்போஸ் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டணும்னு வைங்களேன், இந்த ஸ்டிக்கர் பிரிண்டிங் மிஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மிஷின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 10,000 15,000 அந்த மாதிரி ஆகும். இன்ஸ்டட் நீங்கள் அப்படி பண்ணாமல் ஒரு ஸ்டாம்ப் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாம்போட வேலை வெறும் 100 ரூபா தான். அது இல்லாமல் வந்து ஒரு அந்த பர்டிகுலர் இங்குக்காக வந்து நம்ம ஒன்று வாங்குவோம். மிஞ்சி போனால் என்ன ஒரு 300 அவ்வளோதான் வந்து மேக்ஸிமம் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு இதுவே. ஸோ உங்கள் ஸ்டோரோட லோகோவை அந்த பர்டிகுலர் ஸ்டாம்பில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த லோகோவை நீங்கள் பஞ்ச் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்து ஸ்டிக்கர் பிரிண்டிங் மிஷின் வாங்கி நீங்கள் அதை ஒட்டுறதை விட இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஸ்டாம்ப் எடுத்து நீங்கள் வாங்கி ஒட்டினீங்க அப்படின்னா அது ஒரு ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் வந்து இன்னொரு டிப் ஒன்று நான் சொல்கிறேன். இது வந்து டிப் நம்பர் 2. நான் வந்து இப்போ இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கார்ட்போர்டு முதல் தேவையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, it depends on the price of the product you are selling. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு கார்ட்போர்ட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ ரொம்ப சிம்பிள். நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நான் எவ்வளோக்கு ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறேனோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் 5% அந்த காஸ்ட்டில் 5% தான் என்னோட பேக்கேஜிங் காஸ்ட். ஸோ 5%க்கு மேலே மிஞ்சி போனால் 5 to 7, சம் சினாரியோவில் 7% அப்படி போய்க்கலாம். பட் 5 to 7% தான் நான் என்னோட பேக்கேஜிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நான் ஒரு கேல்குலேஷனோட நான் போர்டில் காட்டுறேன். ஸோ போர்டில் காட்டும்போது உங்களுக்கு புரியும். இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. மேபி நீங்கள் இதே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ஈஸியாக இருக்கும். ஸோ அது என்ன டிப் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நான் வந்து 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸோட ப்ரைஸ் வந்து 20 rupees. அதே மாதிரி வந்து நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட்டில் 5% தான் நம்மளோட பேக்கிங்கான பட்ஜெட்டாக இருக்கணும். ஸோ இந்த 2 மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருந்தால் தான் வந்து இந்த பர்டிகுலர் கேல்குலேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது எழுதிடலாம். நம்மளோட பட்ஜெட் என்ன, 5% ஆஃப் நம்மளோட ப்ராடக்ட் காஸ்ட் தான் நம்மளோட பட்ஜெட். ஸோ அதையும் நான் வந்து எழுதிடுறேன். ஸோ நம்ம கார்ட்போர்டோட ப்ரைஸுங்கிறது வந்து 20 rupees. நம்மளோட பேக்கிங் பட்ஜெட்டுங்கிறது 5%. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை எவ்வளோக்கு சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இமேஜின் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை இப்போ 300 rupeesக்கு சேல் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ 5% ஆஃப் 300 என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இந்த கேல்குலேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா நான் 300 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ 5% ஆஃப் 300 பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபா. 300 ரூபா ப்ராடக்ட்டுக்கு பேக்கேஜிங்கான என்னோட பட்ஜெட்டுங்கிறது 15 ரூபா. பட் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸோட பிரைஸ் என்ன 20 ரூபா இருக்கு. அப்ப 15 ரூபா தான் என்னோட பட்ஜெட். பட் இந்த கார்ட்போர்டோட பிரைஸ் மட்டுமே 20 rupees வந்துருச்சு. அப்ப 300 ரூபாய்க்கு நான் சேல் பண்ற ப்ராடக்ட்டுக்கு நான் என்னோட கார்ட்போர்ட் பாக்ஸை யூஸ் பண்ண கூடாது. இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டைம் வந்து நம்ம ஒரு 400 rupeesக்கு நம்ம ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம் வந்து நம்ம வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் 400 rupeesன்னு வைக்கும் போது 5% ஆஃப் 400 பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபா. ஸோ என்னோட பேக்கேஜிங் காஸ்ட்ங்கிறது 20 ரூபா. நான் 400 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டை விற்றேன் அப்படின்னா அதுல என்னோட பேக்கேஜிங்கான பட்ஜெட்ங்கிறது 20 ரூபா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 400 rupeesக்கு ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 5% ஆஃப் 400 20 rupees. அதுதான் வந்து ஈக்குவல் டு பிரைஸ் ஆஃப் த கார்ட்போர்ட். இதனால தான் வந்து நான் வந்து இந்த 5 to 7% அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் சொன்னேன். எக்ஸாக்டாக ஆக்சுவல் 5% இல்லாமல் 5 to 7% ஏன் சொன்னேன் அப்படின்னா இதை தாண்டி செலோ டேப் நம்ம சுற்றணும். அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு. சப்போஸ் நீங்கள் பில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா பில்லை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பர்டிகுலர் பில்லை வந்து நீங்கள் அந்த பேக்கேஜ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அந்த 5 to 7 ரேஞ்ச் சொன்னேன். ஸோ 5 to 7% வச்சுக்கலாம். ஸோ இது ஈக்குவல் டு 20. ஸோ ஈக்குவல் டு 5% இருக்கு, விச் இஸ் ஃபைன். அப்போ 400 rupeesக்கு நம்ம தாராளமா நம்மளோட கார்ட்போர்ட் பாக்ஸை யூஸ் பண்ணலாம். சோ இதை இன்னும் நம்ம ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, பட் வந்து இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் வந்து இது இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, எந்த பொருள்லாம் நீங்க வந்து இது வந்து செல்லிங் காஸ்ட், இது வந்து ப்ராடக்ட் காஸ்ட்ல, இது வந்து செல்லிங் காஸ்ட். எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எல்லாம் நீங்க 400 ரூபா ஆர் 400 ரூபாய்க்கு மேல நீங்க விக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்குலாம் நீங்க வந்து கார்ட்போர்ட் பாக்ஸை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா வந்து 400 ரூபாய்க்கு மேல இருக்க ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. 400 ரூபாய்க்கு மேல இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் எதுக்கு இந்த கால்குலேஷன்? இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது வந்து இங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும், அது டிக்ரீஸ் ஆகாது. இப்போ இந்த 20 ரூபீஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது, அது சேஞ்ச் ஆகும். மேபி இன்னொரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் போயிட்டு இதே கார்ட்போர்ட் பாக்ஸோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25 ரூபீஸ் ஆயிருக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் கார்ட்போர்டோட பிரைஸ் வந்து 25 ரூபீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக 20 தான், பட் வந்து 25 வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருவேளை இந்த பர்டிகுலர் கார்ட்போர்ட் பாக்ஸோட பிரைஸ் வந்து 25 ரூபீஸா இருந்தது அப்படின்னா
அப்போ 5% ஆஃப் 400 பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். ஸோ 20 ரூபா தான் என் பேக்கேஜிங் காஸ்ட். பட் கார்ட்போர்டோட ப்ரைஸே வந்து 25 rupees. அப்போ நம்மளோட பட்ஜெட்டை விட இது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கார்ட்போர்டோட பாக்ஸ் என்னைக்கு 25 rupees ஆகுதோ அன்னைக்கு வந்து 400 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஃபால்ஸ் ஆகும். ஏன்னா வந்து இங்கே வந்து அது நம்மளோட 5% டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து நான் மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடாக சொல்கிறேன். ஸோ இன்னொரு கால்குலேஷன் பண்ணலாம். சப்போஸ் இந்த 400 பதிலாக இப்போ நான் 600 rupees ஒருத்தான ஒரு ப்ராடக்ட் நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ என்னோட ப்ராடக்ட்டோட காஸ்ட்டை வந்து நான் 600 rupees அப்படின்னு வச்சேன் அப்படின்னா ஸோ 5% ஆஃப் 600 வந்து 30 ரூபா வருது. கார்ட்போர்டோட பிரைஸ் என்ன 25 ரூபா. அப்போ என்னோட பட்ஜெட்டை விட இந்த பர்டிகுலர் கார்ட்போர்ட் பாக்ஸோட பிரைஸுங்கிறது வந்து கம்மியாகுது. ஸோ ஆப்வியஸாக 600 ரூபாய்க்கு விற்கிற ப்ராடக்ட்டை கார்ட்போர்டில் வச்சு நம்ம சேல் பண்ணலாம். 5% இந்த 25 rupeesக்கு கீழே போச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம்? கார்ட்போர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, அப்போ வேற என்ன வந்து நான் யூஸ் பண்ணி அதை பேக் பண்ணேன்? அதுக்கு தான் நம்ம ஐட்டம் இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருந்ததை காட்டுறேன்னு. ஸோ இதுக்கு பேர் தான் பாலி பேக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலி பேக் என்னன்னா நீங்கள் அமேசான்லாம் பார்த்துருப்பீங்க இந்த பாலி பேக். ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்குள்ளே உங்கள் ப்ராடக்ட்டை வச்சு லோக்கல் ஃபேன்சி ஸ்டோர்ஸில் போய் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாலி பேக். இந்த பாலி பேக்குள்ளே உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வச்சு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும். இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி அழகாக நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிடலாம். தட்ஸ் இட். ஸோ இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ஒரு பிளாஸ்டிக்ங்கிறனால அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை பிக்கவும் முடியாது. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரம் பிக்கவே முடியாது. ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த அமேசான் ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் லோக்கல் ஃபேன்சி ஸ்டோரில் போய் நீங்கள் பாலி பேக்னு கேட்கலாம். ஆர்டர்ஸ் வந்து அமேசான் டெலிவரி சென்ட் பண்ணுற அந்த பேக் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அவங்க இந்த பேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பாலி பேக்கில் நம்ம வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த ப்ரைஸ் பற்றி நம்ம ஒரி பண்ணணும், இந்த பர்சன்டேஜ் பற்றி ஒரி பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ தாராளமாக நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து கார்ட்போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிப் நம்பர் 2. ஸோ அதே மாதிரி வந்து டிப் நம்பர் 3 என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஸோ 3வது டிப் வந்து இதை என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 10 ஆர்டர் வருதுன்னு வைங்களேன். ஸோ இன்னைக்கு உடனே போய் அதை நம்ம டிஸ்பேச் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. இன்ஸ்டன்ட் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 10 ஆர்டர் வருது அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாக அதை நான் தொட மாட்டேன். நாளைக்கு போயிட்டு அந்த 10 ஆர்டரையும் ஒரே டைமில் டிஸ்பேச் பண்ணிடுவேன். நாளைக்கு ஒரு 10 ஆர்டர் வருது அப்படின்னா நாளைக்கு ஃபுல்லாக அதை நான் டச் பண்ண மாட்டேன். ஸோ நாளான்னைக்கு அதை போயிட்டு ஒரே டைமில் வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது டெய்லி வந்து நமக்கு வந்து ஒரு 30 minutes to 1 hour தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வரும். ஸோ 30 minutes to 1 hour ஜஸ்ட் நம்ம டிஸ்பேச் பண்ணிட்டு வந்து ஸோ நம்ம ஒர்க் என்ன அப்படிங்கிற மற்ற ஒர்க்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து டிப் நம்பர் 3. ஸோ நான் சொன்ன இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொல்லல. பட் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டே இருக்கும் போது ஓகே இந்த இடத்துல நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன், இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்யூஷனை சர்ச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஒன்ஸ் அந்த சொல்யூஷனை நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கனாலே வந்து ஒரு லாங் டர்மான இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி என்னோட ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் பில் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. பட் வந்து பில் வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் இன்வாய்ஸாக மாறிடுச்சு. மேபி நீங்க வந்து ட்ரெண்ட்ஸ், லைஃப் ஸ்டைல், ஜூடியோ இதெல்லாம் போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ யாருமே பிசிக்கல் பில் கொடுக்கிறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு அந்த பில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஷாப்பிஃபைல ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த பர்டிகுலர் பில்லுங்கிறது வந்து அந்த கஸ்டமர் மெயில் ஐடிக்கும் போயிடும், நம்ம மெயில் ஐடிக்கும் வந்துடும். ஸோ அந்த பர்டிகுலர் பில்லே போதும். பட் அதை தாண்டி நான் ப்ரொஃபஷனலாக எனக்கு லுக் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஒரு பிசிக்கல் பில்ல அந்த பர்டிகுலர் கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளேயே நீங்க வச்சு நீங்க சென்ட் பண்ணலாம். ஸோ தட் வந்து அது ஒரு ப்ரொஃபஷனல் லுக் வந்து நமக்கு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து நான் இந்த நம்பர் பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இங்கே நம்பர் இருக்கு பாருங்க, ஒரு நம்பர் 2701 2702 அப்படி நம்பர் எழுதியிருக்கு. இந்த பர்டிகுலர் நம்பர் வந்து இன்வாய்ஸ் நம்பர் கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸல் ஷீட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த எக்ஸல் ஷீட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் நம்பர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 27 ஆர் எக்ஸாம்பிளுக்கு ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்துப்போமே. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2712 எடுத்துப்போம். இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த 2712 அப்படிங்கிறது நான் அந்த பர்டிகுலர் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து சர்ச் பண்ணேன் அப்படின்னா கஸ்டமரோட நேம், அவங்க அட்ரஸ், அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்துடும். ஸோ தட் இது ஏன் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து டிசைன் பண்ணோம் இந்த ப்ராசஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் பண்ணிட்டோம். எல்லா பாக்ஸுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் எதுவுமே வந்து வேற மாதிரி இல்லை. ஸோ யாருக்கு என்ன பேக் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இதை கொண்டு போய் நம்ம டிஸ்பேச் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம ஷாப்பிஃபை ஸ்டோரில் போயிட்டு அட்ரஸ் என்ன, நேம் என்ன, ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்போ இந்த ஒரு எக்ஸல் ஷீட் போதும். இந்த ஒரு எக்ஸல் ஷீட் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஆர்டர் அந்த எக்ஸல் ஷீட்டை மட்டும் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டா போதும். அவங்க வந்து அந்த பர்டிகுலர் நம்பருக்கு ஓகே இதுதான் வந்து நேம், இதுதான் வந்து அட்ரஸ், இதுதான் வந்து ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே டைம் வந்து நம்ம நல்லா சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால தான் இந்த பர்டிகுலர் நம்பர் சிஸ்டம்ங்கிறத நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம மடக்கி இந்த மாதிரி பாக்ஸாக கொண்டு வரோம். அது எப்படி இதை மடக்கி நம்ம இதை பாக்ஸை கொண்டு வரோம். ஸோ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்படி தான் வந்து அந்த பர்டிகுலர் பாக்ஸ். ஸோ இந்த ஒரு பாக்ஸ் வந்து ப்ரைஸுங்கிறது வந்து 20 rupees.
ஸோ இது ஹோல்சேலில் நான் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே போய் வாங்கினால எனக்கு வந்து 20 rupees கிடச்சிது. நம்ம வந்து தனியாக வந்து இதை ரீசெல்லர்கிட்ட வாங்கணும் அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ இதே வந்து நான் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் போயிட்டு இன்னும் பெரிய ஆர்டராக கொடுத்தேன் அப்படின்னா இது 15 rupees கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் எனக்கு வந்து இது கிடச்சது 20 rupees. அண்ட் எப்போதும் போல தான். ஸோ நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர் இது எல்லாமே வந்து நம்ம அனானிமஸாக வச்சுக்கணும். நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் ஏன் வந்து நம்ம ஸ்டோர் நம்ம அனானிமஸாக வைக்கணும், நம்ம ப்ராடக்ட் அனானிமஸாக வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். மேபி நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படியே இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு புரியும். இது வந்து இந்தியாவில் இருக்க வேர்ஹவுஸ். பட் சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து 10x20 இருக்க இதே ரூம் வந்து நான் ரெண்ட் பண்ணேன் அப்படின்னா சிங்கப்பூரில் $1000 வந்து எனக்கு வந்து ரெண்ட் மட்டும், மந்த்லி ரெண்ட் மட்டும் $1000. ஸோ $1000 இந்தியன் ருபீஸில் 65,000. இதே ரூம் சைஸ் நான் வந்து சிங்கப்பூரில் ரெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் 65,000 ரெண்ட் பே பண்ணணும் மந்த். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிங்கப்பூரில் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நான் சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சிங்கப்பூரில் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஹவுஸ் ரெண்ட் பண்ணாதீங்க. இன்ஸ்டன்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்ஃப் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் அப்படின்னு வந்து சில விஷயம் வந்து சிங்கப்பூரில் இருக்குது. நாட் ஒன்லி சிங்கப்பூர், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. இந்த செல்ஃப் ஸ்டோரேஜ் யூனிட்டை நீங்கள் ரெண்ட் பண்ணிக்கலாம். இந்த செல்ஃப் ஸ்டோரேஜ் யூனிட்டை நீங்கள் ரெண்ட் பண்ணும்போது பர் மந்த்துக்கே வந்து ஒரு $100 $200 தான் வந்து உங்களுக்கு வந்து ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். 100லேருந்து 200 தான் வந்து அந்த ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் சிங்கப்பூர் போகும்போது வந்து எப்படியாவது வந்து அந்த செல்ஃப் ஸ்டோரேஜ் யூனிட்டை வந்து காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அங்கே தான் ஆக்சுவலாக செட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஸோ இது எப்படியாவது நான் கண்டிப்பாக காமிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். நான் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு லாஸ்ட் நாள் போய் நான் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் கேட்கும்போது அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு மெயில் அனுப்பணும். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் மெயிலை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நமக்கு ரிப்ளை மெயில் கொடுத்து அதில் வந்து பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆக்சுவல் லாஸ்ட் டைம் நான் சிங்கப்பூர் போகும்போது வெறும் 5 நாள் தான் இருந்தேன். நான் இதை போய் கேட்டது வந்து லாஸ்ட் நாள். ஸோ லாஸ்ட் நாளில் எனக்கு அடுத்த நாள் வந்து ஃப்ளைட்டு, அதனால் எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ தட் வந்து நான் அந்த பர்டிகுலர் வீடியோ எடுக்கிறது வந்து நிப்பாட்டேன். பட் சீக்கிரமே நம்ம சிங்கப்பூர் போவோம். நான் சிங்கப்பூர் போயிட்டு அந்த செல்ஃப் ஸ்டோரேஜ் யூனிட்டுங்கிறது எப்படி இருக்குது, அங்கே வந்து எப்படி வந்து நம்ம இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான ஆப்ரேஷன் நடக்குது, டிஸ்பேச் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இந்த செல்ஃப் ஸ்டோரேஜ் யூனிட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ரூமை நீங்கள் ரெண்ட் பண்ணீங்கன்னா $1000 நீங்கள் பே பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் ஸ்டோரேஜ் யூனிட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப அஃபோர்டபுள். அண்ட் வந்து இந்த செல்ஃப் ஸ்டோரேஜ் யூனிட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா செல்ஃப் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்கும், கீழே வந்து ஆஃபீஸ் செட்டப் இருக்கும். அந்த ஆஃபீஸ் செட்டப் ஃப்ரீ. செல்ஃப் ஸ்டோரேஜ் யூனிட் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸ் செட்டப்ங்கிறது ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்து அங்கே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவர் வந்து உங்கள் கிளைண்ட்ஸ் யாராவது வராங்க அப்படின்னு அவங்க வந்து பேசலாம். இ-காமர்ஸ்க்கு நம்ம கிளைண்ட்ஸ் வர மாட்டாங்க, கஸ்டமர்ஸ் தான் நமக்கு. பட் யாராவது கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறவங்க, பெரிய ஆர்டர் கொடுக்குற கிளைண்ட்ஸ் வராங்க அப்படின்னா நீங்கள் அந்த செல்ஃப் ஸ்டோரேஜ் யூனிட்ல கீழே இருக்க அந்த ஆஃபீஸ்லேயே நீங்கள் உட்கார வச்சு அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணலாம். ஸோ செல்ஃப் ஸ்டோரேஜ் யூனிட்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ நீங்கள் சிங்கப்பூர் ஆர் எனி வெஸ்டர்ன் கண்ட்ரி நீங்கள் பண்ணோம் அப்படின்னா இந்த செல்ஃப் ஸ்டோரேஜ் யூனிட்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதுதான் நம்மளோட மினி இ-காமர்ஸ் வேர்ஹவுஸ். ஸோ ரொம்ப சின்ன ஒரு வேர்ஹவுஸ் தான். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 50 to 100 ஆர்டர்ஸ் வர ஒரு சின்ன இ-காமர்ஸ் பிஸ்னஸுக்கு எவ்வளோ சிம்பிளான ஒரு வேர்ஹவுஸ் வேணுமோ, ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் வேர்ஹவுஸ்ங்கிறது. எஸ், ஸோ 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து 10,000 ரீச் பண்ணும் போது ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போடுறேன். அதே மாதிரி 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். அண்ட் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ பாய். உங்களை நான் கூடிய சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.